சிபிஐ விசாரணை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவே கேட்கல. சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்டதுன்னா, நான் படம் எடுத்துட்டேன், படம் நடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த படத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சிபிஐ விசாரணை நோக்கி நகர்றேன், அந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு என்ன, ரிலீஸ் ஆகாட்ட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படம் வெளியாகிறதுக்கு தாமதமே விஜய் சார் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சிபிஐ வழக்கோடு ஒப்பிட முடியுமா அப்படின்னு எனக்கு படும். நமக்கு இந்த ஃபுட்டேஜ் வேணுன்றதுக்காக பலி வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கோணம். இப்போ நமக்குலாம் ஒரே கோணம், சிபிஐ பல கோணத்தில் திங்க் பண்ணும். சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம் ஜி. தமிழக வெற்றி கழகம் தலைவரான திரு விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு சென்றுள்ளார். அந்த விசாரணை ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன். எப்படி போகும் விசாரணை, இவருக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக ஏற்படுமா, இல்லை இதை வச்சு ஒரு எலெக்ஷன் அலையன்ஸ் பேசப்படுமா? இல்லை, எலெக்ஷன் அலையன்ஸ்லாம் யாரும் பேச முடியாது. ரெண்டாவது சிபிஐ விசாரணை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே வேணும்னு கேட்கல, இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவே கேட்கல. சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்டதுன்னா, அந்த கூட்டத்தில் இறந்த 52 பேரில் பாதிக்கப்பட்ட 4 பேருக்கு மனு செய்து அது 2 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மனு விசாரணையை அவர்கள் கோரிக்கையை ஏற்று தான் சிபிஐ விசாரணை வைக்கப்பட்டது. இவங்களோட ப்ரேயர் என்னென்னா, தாவேக்கா ப்ரேயரு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நாங்கள் சாதாரண ஒரு இந்த மாநாடு நடத்துறதுக்கான எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பொதுநல வழக்குக்கான ஒரு வரையறை நீங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்கிறப்ப, அதை நார்மல் கேஸை எடுத்துன்னு போய்ட்டு அவர் கிரிமினல் கேஸாக மாதிரி விஜய் கேஸை மிங்கிள் பண்ணார். அந்த மாதிரி எப்படி அவர் மிங்கிள் பண்ண முடியும்? அதற்கு நீங்கள் பதிவாளர்கிட்ட நீங்கள் கண்டனம் தெரிவித்து அந்த இதெல்லாம் மிக்கணும். ஒரு எப்படி சொன்னார்னா, ஒரு கோடையாக தலைவர் இருக்கிறார், இந்த மாதிரி ஒரு தலைவர் எல்லாம் சொல்லி நீதிபதி பதிவு பண்ணியிருந்தார். அந்த வாசகங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லி தான் சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக்காவோட ப்ரேயர். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ரஸ்தோகி தலைமையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் சிபிஐ விசாரணை நினச்சி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கான அறிக்கையை கொடுக்கணும். இன்றைக்கி சிபிஐ 6 மாதத்துக்குள்ளே அவங்க அறிக்கையை கொடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை போயிட்டீங்கன்னா நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் அறிக்கையை கொடுத்தாகணும். அப்போ நீங்கள் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஏன் தனித்தனியாக விஜய்க்கு மட்டுமே இங்கே கொடுக்கப்படல, ஏற்கனவே இவர் போயிட்டு வந்துட்டார், நிர்மல் போயிட்டு வந்துட்டார், நம்ம புசியானந்த் போயிட்டு வந்தார், ஆதவர்ஜுனா போயிட்டு வந்தார். இன்றைக்கி விஜய்க்கு அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி போக போகிறாரு. அன்றைக்கு அந்த கரூரில் இருந்து எஸ்பி போயிட்டார், ஜேவிட் ஆசீர்வாதம் போயிட்டு வந்தார், அந்த கலெக்டருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மின்சார சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரி எல்லாருமே சிபிஐ அதிகாரிக்கு உட்படுகிறார்கள். சிபிஐ விசாரணை போயிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஆதவர்ஜுனா, புசியானந்த், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, விஜய் என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்துமையாக இருக்கா, டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க. தனித்தனி விசாரணையாக தான். ஏன் டெல்லிக்கு வர வச்சாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. சாஸ்திரி பவனில் இருக்குது, இன்னும் 2 இடத்துல இங்கே இருக்குது, எங்கேயே பண்ணு. உண்மை கண்டறிகின்ற ஒரு மெத்தடு டெல்லியில் தான் இருக்கும். அது டெல்லியில் தான் இருக்கும். நீங்கள் உண்மை பேசிக்கலாம், பொய் பேசிக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சோம். உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. உட்கார வச்சு ஃபுல்லாக கேட்பாங்க, நீங்கள் போய்ட்டு வாங்கன்றாங்க. அவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக மிஷினரியாக எவிடன்ஸ் எடுத்துருவாங்க. நான் பர்சனலாக ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சிபிஐ விசாரணைக்கு போய்கிட்ட இந்த ப்ராசஸில் நான் படம் எடுத்துட்டேன், படம் நடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு இந்த படத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் சிபிஐ விசாரணை நோக்கி நகர்றேன், அந்த படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு என்ன, ரிலீஸ் ஆகாட்ட எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை விஜய் சார் ஏற்படுத்துகிறார். ஆனால் இந்த படம் வெளியாகிறதுக்கு தாமதமே விஜய் சார் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சிபிஐ வழக்கோடு ஒப்பிட முடியுமா அப்படின்னு எனக்கு படுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஜனநாயகம் படத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ ஜனநாயகம் படத்துக்கு விஜய் சார் அதில் ஒரு பெரிய பொலிட்டிஷனாக வர மாதிரி காட்சிகள் வர மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி காட்சிகள் வைத்தால் நீங்கள் சிஜியில் பண்ணுறப்போ அந்த காட்சிகள் உயிரூட்டமாக இருக்கக்கூடாது, உயிரூட்டமாக இருக்காது. அதை ரியாலிட்டியாக டோனில் எடுத்து அதை சேவ் பண்ணி நம்ம படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டால் பெரிய பிரம்மாண்டமாக தெரியுன்ற ஒரு அமைப்பாக யாருன்னா அந்த டைரக்டரோ யாரோ நினச்சிருந்தாங்கன்னா, கரூரில் செயற்கையாக அந்த கூட்டத்தை தூக்கி நம்ம லேட்டாக போயிட்டு இன்னும் ஆள் சேரட்டும் 10,000 பேர் வந்தாங்க, பத்தாது, இன்னும் பத்தாது, அதுக்கு மேலே விக்ரம் சொல்லுவார் ஐ படத்தில், பத்தாது, இன்னும் சத்தமானு சொல்லுவார் இவர், சொல்லுவார் விஜய். அந்த மாதிரி இன்னும் வேணும், நல்லா வந்துட்டாங்க, இப்போ ஃபுல்லாக எடுங்க, செம்ம மாசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டு தேவைப்பட்டு அந்த ஃபுட்டேஜை ஜனநாயக படத்தில் திரு விஜய் சார் யூஸ் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக அவர் சிறைச்சாலை செல்வது உறுதி.
ரைட் சார். அது வந்து பல கட்சிகள் இப்போ விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கூட அவருடைய படங்களில் வந்து கட்சி மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது, ரசிகர்கள் கூட்டத்தெல்லாம் வச்சு எடுத்திருக்கார் படத்தை. இது வந்து அப்படி எடுக்கிறது வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது இதுக்கு முன்பு நடந்த சில அவருடைய மாநாடுகளோ இல்லை அந்த ஊர்வலம்லாம் போச்சுல, அதில் ஷூட் பண்ணதாக கூட இருக்கலாம்ல, அங்கே எந்த அசம்பாவிதம் நடக்கலாம். அதை எப்படி நீங்கள் கரூர்னு ஒப்பிட்டு இல்லை, நான் வந்து இது என்னோட அசியூமில் தான் இல்லை சொல்கிறேன். அசம்ஷன் தான், அதான் கேட்குறேன். அசம்ஷனில் தான் சொல்கிறேன். ரெண்டாவது தெரிஞ்சுங்க, அது எடுக்கப்பட்ட தவறுன்னு சொல்லல. விஜயகாந்த் எடுத்திருக்காரு, எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கலாம், யார் வேணால் எடுத்திருக்கலாம். ஆனால் பலி 20-41 பேர் எங்கேயும் சாவலையா? இப்போ விசாரணை போயிடுச்சுல. இது பாருங்க, 2 வண்டி போது இடிச்சிக்கிறீங்க, நம்ம 2 பேரும் மீச்சோலாக பேசிக்கிறோம், சார் தப்பாக வந்துட்டீங்க, சார் தப்பாக வந்துட்டீங்க. அது 2மே இடிச்சிக்கிட்ட அப்புறம் என்ன அது ஆக்சிடென்ட்டில் இன்சிடென்ட்டு. சார் நீங்கள் பார்த்து போங்க சார், நான் பார்த்து போகிறேன். 2 பேர் இடிச்சிட்டு சண்டை போட்டு மத்திய அரசில் போலீஸ் வந்ததுன்னா அது இப்போ இன்சிடென்ட் கிடையாது, ஆக்சிடென்ட். அப்போ சட்டப்படி கரெக்டான ஸ்பீடு வந்தியா, டூமில் லைட்டு கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா, உன்னுடைய காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, இல்லை உனக்கு லைசன்ஸ் இருக்கா, காரில் வந்து ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருக்கா, எல்லாமே சட்டப்படி வந்துடும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா சட்டத்தில் ஜட்ஜி சட்டப்படி எல்லாத்தையும் பார்ப்பார். இதில் இது தள்ளுபடி பண்ணிங்க, இதெல்லாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி, சீட்டு பெல்ட் போடலையா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். சீட்டு பெல்ட் போடாத ஒரு குற்றம். இந்த மாதிரி இப்போ நடந்த விஷயங்கள் நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க, ஜனநாயகத்தில் யூஸ் பண்ண பிரச்சனையே கிடையாது. 41 பேருக்கு பலி பண்ணால் அது வந்து போலீஸாக இருக்கக்கூடிய சிபிஐ சார் எப்படி நினைக்கும்னா, அப்போ இந்த கூட்டத்தை வேண்டுமென்றே கூட்டி வேண்டுமென்றே அதை எடுத்து நமக்கு இந்த ஃபுட்டேஜ் வேணுன்றதுக்காக பலி வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கோணம். இப்போ நமக்குலாம் ஒரே கோணம், சிபிஐ பல கோணத்தில் திங்க் பண்ணோம், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஆனால் இன்றைக்கு ஜனநாயக படம் ஒருவேளை ரிலீஸ் ஆகியிருந்தால் இந்த காட்சிகளை அதை அவர்கள் உபயோகப்படுத்தியிருந்தால் அது சிபிஐ வசம் சென்றிருக்கும். இப்போ ரிலீஸ் ஆகலை, இப்போ நீங்கள் நானும் படம் பார்க்கல, இது என்ன ஆகுதுன்னு தெரில. இப்போ வந்து சிபிஐ அது வந்து கோர்ட்டில் இருக்குது. இப்போ 21ஆம் தேதி இங்கே வருது, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது, பேச போகிறாங்க. அது தனி கதை. ரிலீஸ் ஆகிருந்தால் அது அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை. இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது சார், அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படின்னா சிபிஐ எந்நேரமும் சிபிஎஃப்சி நாடி சென்சாருக்கு போயிருக்க படம், சர்டிஃபிகேஷன் போயிருக்கேன், அந்த படத்தை நாங்கள் பார்க்கலாம், அதில் இருக்க காட்சி எங்களுக்கு தேவையாச்சுன்னு பார்த்துருக்கலாமே, பார்த்து கூட தெரிஞ்சிருக்கலாமே, அதனால டிலே. அதுவும் வந்து அதுக்கும் நீங்கள் கோர்ட் அனுமதி பெறணும். நல்லா கேளுங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு படத்தை தூக்கி யாரும் காட்டிட முடியாது. இப்போ அமரன் படம் இருந்துச்சு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் படத்தை யாருக்கு வேணால் போட்டு காட்டிக்கலாம், எது கேள்வியும் கேட்காது. கரெக்ட். கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கேட்க முடியாது. ரெண்டாவது கொடுக்க போகிறாங்க, டபுளில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, UA 16+, ஆனால் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்கள் ரிவைஸ் கமிட்டி போகிறோம். கொடுக்க போகிறாங்க ரிவைஸ் கமிட்டியில். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருப்பார். ரிவைஸ் கமிட்டியில் ஒருத்தர் பார்க்கணுன்னா படக்குழுனோட அனுமதி வேணும். அதுக்கு தான் அவங்க மெயில் அனுப்புகிறாங்க, இந்த படத்தை நாங்கள் ரிவைஸ் கமிட்டி அமைச்சிக்கோம், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வச்சு பார்த்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நீங்கள் ரிவைஸ் கமிட்டி போகிற மெயில் பார்த்தவொடனே என்ன பண்ணுறீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. கோர்ட்டில் இவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஸ்டே போட்டாங்க. இப்போ வந்து சிபிஐயே விசாரிக்கணும்னா படக்குழு அனுமதிக்கணும். சென்சார் போர்டே வந்து இப்போ பார்க்க முடியாது, சிபிஐ கேட்டாங்க தான் படத்தை நீங்கள் பார்த்துட்டு கொடுக்க முடியாது. அவங்க சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆக்ட் படி தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் செயல்பட முடியும். ஓகே. அப்போ இப்போ வந்து படக்குழுக்கு இவங்க இது வைக்கணும், எப்படி வைக்கணும், சிபிஐ வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அனுமதி வச்சு நாங்கள் இதில் பார்க்கலாமான்னு கூட கேட்டாலும் இப்போ இவங்க வந்து இவங்களோட ரஃப் காப்பி வேணால் போட்டு காட்டலாம், ஆனால் போர்டுக்கு போன காப்பி இவங்க காட்ட முடியாது. அப்படி காட்டணும்னா கோர்ட்டில் அனுமதி பெறணும், கோர்ட்டில் ஒரு ரிட்டு போடணும், இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் சந்தேகப்படுறோம், இதில் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த படத்தை பார்க்க நீங்கள் அனுமதிக்கின்றப்ப ஒரு சிறப்பு குழு கூட்ட அனுமதி கொடுத்ததுன்னா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இப்படி இருக்குது. ஆனால் இதற்கு காரணம் வேண்டுமென்றே பட நிறுவனம் செய்கிறதா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. நீங்கள் இந்த சிபிஐ லிங்க்கும் ஜனநாயகத்தையும் லிங்க் பண்ணால் நான் நினைக்கிறேன் என்னோட பர்சனலாக. ஏன்னா அதில் நீங்கள் ஃபுட்டேஜை எடுத்திருந்து அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது ரெண்டும் இன்சிடென்ட்டு. ஆனால் ஃபுட்டேஜ் எடுத்து 41 பேர் செத்த பிறகு அது ஆக்சிடென்ட்டு சட்டப்படி. அப்போ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுனால நீங்கள் லேட்டாக வந்தீங்களா? இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்காக நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டிங்களா? இவ்வளோ கூட்டத்தில் வந்து ட்ரோனில் வச்சு எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் வந்து இப்போ கூட இருக்க அந்த ஊர்லேருந்து இப்போ எந்த ஊரில் இருந்தீங்களோ அந்த ஊர்லேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தீங்களா? கேள்வி எல்லாமே கேட்பாங்க. அப்போ இந்த கூட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்காம விட்டீங்க, நீங்கள் வந்து கழிப்பிட வசதி பண்ணாமல் விட்டீங்க, அப்போ இந்த கூட்டத்தில் எவனா சாகணும்னு நீங்கள் நினச்சிங்களா? கேள்வி எழுப்பாங்க. ஏன்னா தொடர்ந்து இப்போ வந்து ஜனநாயகம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராபேக்காகவும் இருந்துருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, விசாரணை செய்த 2 ஜட்ஜுங்களும் வந்து
மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அது நாங்கள் வந்து பைபாஸ் பண்ண முடியாது, அது வந்து நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன நீதியோ அங்கே கிடைக்கிறது தான் செல்லுபடியாகும், நாங்கள் இங்கே எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய அடியாக போயிட்டு இல்லை, பெரிய அடி இல்லை சார், அது வந்து தப்பான வழிகாட்டுதல் அவங்க போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆஷா ஆஷா நீதியரசு என்ன சொல்கிறாங்க, படத்தை பார்க்கல வைக்கிறாங்க, தரவுகள் எடுக்கிறாங்க, 24 படி நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க, நீங்கள் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, நீங்கள் வந்து படத்துக்கு சென்சார் கொடுக்கணும் கட்டு. மறுநாள் வந்து இவங்க போகிறாங்க, யார் சென்சார் போர்டு கேட்குது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் லிவிங்ஸ்க்கு என்ன கேட்குதுன்னா, நீங்கள் கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து கேட்குறதுக்கு பதில் தான் கொடுத்து டைம் தரணும்ல. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி கேள்வி இவங்க சொல்கிறாங்கப்பா, எனக்கு உன் தரப்பு நியாயத்தை சொல்லு. என் தரப்பு நியாயத்தை கேட்காம நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. அப்போ அவங்க சுப்ரீம் டபுள் பெஞ்சுக்கு போய் கேட்குறாங்க, எங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் அப்பீலில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம் ஏன் ரிவைசிங் கமிட்டி அமைச்சதுக்கு காரணத்தை சொல்ல விடுங்க. ஆமாம், காரணத்தை சொல்ல விடணும்ல, சொல்ல இல்லையா, அவங்க தீர்ப்புக்கு தடை. ப்ரேயரே எங்கேயுமே இல்லை, எல்லாம் கேளுங்க, தீர்ப்புக்கு தடை. இது அப்படியே அங்கே போகுது, சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்குது, அவங்க தரப்பு நியாயம் என்னன்னு கேளியா, நீ வந்து ஆஷா கொடுத்த தீர்ப்பை நீ சொல்கிற, அவன் டைம் கேட்குறான், அவன் தரப்பு நியாயத்தை கேளு, போ அங்கேயே நிவாரணம் தேடிக்க. சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை ஜஸ்டிஸே நிவாரணம் தேடிங்க, நான் நிவாரிக்க முடியாது, டிஸ்மிஸ். சிறப்பு இங்கே வருது. இப்போ இங்கே 21 இங்கே வரப்போகுது. இங்கே இப்போ ட்ரையல் நடக்கிறப்ப சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து அதோடைய டோட்டல் ஹிஸ்ட்ரியை சொல்லும். இப்படி வந்துச்சு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல 24 சரத்துப்படி 3 பேர் 4 பேர் படம் பார்த்துட்டாங்க, எங்களுக்கு வந்து மெயிலில் UA 16+ அமுச்சிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, அது அக்னாலஜ்மெண்ட்டு, சர்டிஃபிகேட் கிடையாது. இதுதான் இங்கே இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். 16+ கொடுக்கலான்ற அபிப்பிராயம் இருக்கிறது. அடுத்த 25 ஆக்டில் என்ன பண்ணுறாரு ரிஜினல் ஆஃபீஸரு, இதை எக்ஸ்பர்ட் கமிட்டி பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஸோ ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறோம். அவர்கிட்ட பவர் இருக்குது, அவரோட பவர் இருக்குது. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு இல்லாமல் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆக்ட் படி தான் அவங்க செயல்பட முடியும். தனிசா அவருக்கு சட்டம் இருக்கா? இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டீங்க, அந்த ஆர்டர் கொடுத்துக்கு முன்னாடி நான் எதுக்கு ரிவைசிங் கமிட்டி போடுறேன் என்னை சொல்ல விடுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, உடனே நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது, தடை. இப்போ அங்கே போனோன்னே அவனை சொல்ல முடியா, அவன் டைம் கொடுச்சியா, இப்படி தேவையில்லாமல் விஜய் தர. அது போது நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன்னா, ஒருவேளை இதை வேண்டுமென்றே இவங்க ப்ளே பண்ணி இதுக்கு ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்களா ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து சென்ட்ரல் இப்போ பிஜேபி தலைவன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ணலாமான்னு நினைக்கிறாங்களா 2. மூணாவது, சட்ட ரீதியாக இதில் எதனாவது சிக்கல் வந்துருமா? ஏன்னா இன்றைக்கு வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இந்த காரணத்தை காட்டி படத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்கே சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. அந்த சிபிஐ விசாரணையில் இந்த படத்தில் இந்த காட்சிகள்லாம் கரூரில் யூஸ் பண்ணப்பட்ட கரூரில் நடந்த கூட்டத்தை எடுத்து படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் இருக்க நெட்டிசன் பரவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ அங்கே பலியானதற்கு ஆட்டோமேட்டிக்காக யார் காரணம் வருவாங்க? விஜய்னு வருவார், பாதுகாப்பு குறைபாடு செய்த திமுகவும் வருவாங்க. அப்போ இந்த படத்துக்காக இந்த செயற்கைத்தனமாக இந்த கூட்டத்தை ஏற்றி இவங்களுக்கு ட்ரோனில் படப்பிடிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை அதை யூஸ் பண்ணிட்டோம், நம்ம சிபிஐயில் மாற்றிப்போம், முடிஞ்ச அளவு படத்தை தள்ளி போடலான்னு கூட நினைக்கலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் என் கருத்து. மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே.